இது வந்து பாபநாசம் கோயில் முன்னால் ஓடக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய அழகை நாம் அழகாக ரசிக்கலாம். மக்கள் ஆனந்தமாக இங்கே குளித்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்கே ஆற்றை சுத்தம் செய்யக்கூடிய பணி தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுதெல்லாம் ஆற்று நீர் மிகவும் சுத்தமாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு துணிகளை போடக்கூடிய ஒரு தொட்டி ஒன்று உள்ளது. இதுபோன்று ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் தொட்டி அமைத்துள்ளது. பரிகாரம் முடிந்து அவர்கள் துணியை ஆற்றில் வீசுவதற்கு பதிலாக இங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த துணி தொட்டியில் வந்து அந்த துணியை போட வேண்டும். இன்று போடப்பட்ட துணிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. இன்று என்எஸ்எஸ் மாணவர்கள், பிஎல்டபிள்யூ மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த என்எஸ்எஸ் மாணவர்கள் இங்கே வந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அதாவது யாரும் கேரி பேக்கு பயன்படுத்தக்கூடாது. நெகிழி இல்லா நெல்லை, நெகிழியை அதாவது கேரி பேக் பயன்படுத்தினா கண்டிப்பாக அதை தூர வீசிடுவோம். அது கடைசியில் செல்லக்கூடிய இடம் வந்து ஆறு. அது மண்ணோடு மண்ணால் செரிமானம் ஆகாது. அது ஒவ்வொரு நாளும் டன் கணக்கில் சேரக்கூடியதுனால இந்த தாமிரபரணியுடைய சுத்தம் கிடைக்கிறது. அதனால் அதை தடுப்பதற்காக நாம் வந்து அங்கே பாருங்கள், இப்போ ஒரு துணி அங்கே மிதந்து போது யாரும் கவனிக்கலை. அங்கே ஒரு துணி போயிட்டுருக்கு. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் அந்த துணி வந்து அதை ஒரு சேலை வந்து தண்ணீரோடு இழுத்து செல்லப்படுகிறது. அதை ஒரு நபர் வந்து எடுப்பதற்கு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவுதான் தடுத்தாலும் அந்த தண்ணீரின் மேல் மிதக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டம்ளர், பேப்பர் கப், இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. இதனால் வந்து சுத்தமான நேரடியாக நாம் அருந்தக்கூடிய இந்த தீர்த்தமான புனித நீர் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகின்றது. அதை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைய இளைஞர்கள் எல்லாம் இந்த களத்தில் இறங்க வேண்டும். இப்போது பிஎல்டபிள்யூ பள்ளியை சார்ந்த மாணவர்கள், என்எஸ்எஸ் மாணவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் கோயிலை சுற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். கடைகளுக்கெல்லாம் சென்று நீங்கள் நெகிழி பையை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு பதிலாக துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என்று எடுத்து உரைத்தார்கள். இனிமேல் இது போன்ற பைகளை பயன்படுத்தினால் வரும் திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பதை கூறி எச்சரித்தார்கள். இது வந்து சப் கலெக்டரோட ஆர்டர். இப்போது அந்த என்எஸ்எஸ் மாணவர்களிட வந்து நம்ம பேட்டி எடுக்கலாம். இன்றைக்கி வந்து பாபநாசுக்கு உங்களுக்கு லீவு தான், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டு நலப்பணி திட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் சேர்ந்து, ஒரு அமைப்பில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. எல்லா மாணவர்களும் வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்திருக்கீங்க. அதை பற்றிய உங்கள் அனுபவத்தை உங்களில் யாராவது இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். இதில் என்னென்னா, நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் நம்ம நெல்லை மாவட்டம், நம்ம தாமிரபரணி தண்ணினா தூய்மையான ஒரு தண்ணி, புனிதமான ஒரு நீர். அந்த புனிதமான நீரில் பிளாஸ்டிக்கை போடுறதோ, துணியை போடுறதோ, அந்த தண்ணியை அசுத்தப்படுத்துறதோ எல்லாமே நம்ம பண்ணுறது தப்பு. அதெல்லாம் குறைக்கணும், நம்ம தான் முயற்சி பண்ணணும். இப்போ எங்களாலையும் ஜாலியாக இருக்க முடியும். நாங்களும் பிளாஸ்டிக்கை போடலாம், நாங்களும் போட தான் செய்வோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம குறைக்கணும். அதை போட முடியாமல் இருக்காது, யாராலையும் போடாமல் இருக்க முடியாது. நம்ம குறைச்சி விடணும். நாங்கள் இப்போ இந்த லீவ் டைமில் நாங்கள் ஜாலியாக இருக்கோம், எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்துடுறோம். இங்கே எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் இந்த லீவ் டைமில் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, நெகிழிகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வு வரணும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து இவ்வளோ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் எடுத்த இடத்துல ஃபுல்லாக நிறைய கடையில் பிளாஸ்டிக்ஸ் கிடச்சிது. எல்லா கடையிலும் பிளாஸ்டிக் எடுத்துட்டோம். இந்த திங்கட்கிழமையிலேருந்து 500 ரூபாய் அபராதம். எந்த ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு கடையிலும் 500 ரூபாய் அபராதம் போடுறதா எல்லோரும் சொல்லியிருக்காங்க. சப் கலெக்டர்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்திருக்கு. இனிமேல் திங்கட்கிழமையிலேருந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை யாராவது பார்த்தாங்கனாலும், எங்கே வச்சு பார்த்தாலும் யார் வேணாலும் ஆக்ஷன் எடுக்கணும். 500 ரூபாய் அபராதம் கண்டிப்பாக விதிக்கப்படும் எல்லா கடைகளுக்கும். இது வந்து அபராதம் விதிக்கப்படுவது அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. துணிகளே வந்து ஆற்றில் விழக்கூடாது என்பதற்காக தான் அந்த ஒரு ஸ்டெப்பு. ஆற்றினுடைய புனிதத்தன்மை கெட்டு போகக்கூடாது. துணி எடுக்கீங்களா?
இங்கே துணிகளை தினமும் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணி இங்கே இருக்கிற அவரோட 2 கேள்வி கேட்கலாம். வாங்க வாங்க, இன்னும் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, அப்போதான் மக்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்க, நீங்கள் கூட சொல்லுங்க. சொல்லுங்கள். அதாவது நம்மளோட சொத்துக்கு சோகங்களை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க மாதிரி இப்போ தண்ணீரையும் சேகரித்து வைக்கணும். சொல்லுங்கள். தண்ணீரையும் சேகரித்து வச்சா தான் நம்ம இதே தண்ணியில் ஒரு துணிகளை இவ்வளோ அள்ளி போட்டோம்னா நம்ம அடுத்த தலைமுறை தண்ணியே குடிக்கவே தண்ணி இருக்காது. அந்த சூழ்நிலை பயன்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்புற எல்லாம் செயல்பட மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே துணி எடுத்துகிட்டு இருக்கீங்க? நாங்கள் 3 வருஷமாக எடுத்துருக்கோம். 3 ஆண்டுகளாக இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ துணிகளுக்கு சேருது? ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு 1.5 டன் கிட்ட சார். ஒரு நாளைக்கு 1.5 டன் வருதா? நிச்சயமாக அவ்வளோ வருதா? அவ்வளோ துணிகள் போடுதாங்களா? நம்ம இவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் மக்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை. அந்த துணிகள் வந்து பரிகார துணிகளா அல்லது அவங்க கொண்டு வரக்கூடிய துணிகளா? பரிகார துணிகள் தான் நிறைய கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யறதுக்கு அந்த பரிகாரம் செய்யக்கூடிய அந்த ஐயங்கார் சாமிகள் அவர்கள்ட்ட ஏதாவது நீங்கள் தனியாக ஒரு இதே மாதிரி தொட்டியை பயன்படுத்தி நீங்கள் அங்கேயே போட்டு அதை மொத்தமாக நகராட்சியில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு ஒரு தயவு பண்ணி சொல்லுதான். ஆனால் அவங்க நம்ம எங்களை கண்ட உடனே நாங்கள் போட வேண்டாம்னு சொல்லுவாங்க. நாங்கள் போனோன்னு கூட ரூபாய்க்காண்டி அவங்க போடுன்னு சொல்லி ஆற்றில் வீசுன்னு சொல்லுவாங்க. இல்லை, இது வந்து ஒரு பரிகார தலம் கிடையாது. இது வந்து பாவநாசம், பாவத்தை நாசம் செய்யக்கூடிய தலம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம குடிநீர் வச்சுருக்கோம். நம்ம அதில் வந்து ஏதாவது ஒரு துணியை வந்து நல்ல துணியே இருக்கட்டும் அதில் போட்டு வைப்போமா? நம்ம வந்து குடிநீரை வந்து அழகாக சேமிக்காமல் பொதுமக்கள் குடிக்கக்கூடிய அந்த நீரில் மட்டும் பரிகார துணியை வீசுகிறோம். இதனால் வந்து முன்ன தெரியாதவங்க அந்த காலில் அந்த துணி சிக்கி நீச்சல் தெரியாமல் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தில் முடியுது. சரி, ரொம்ப நன்றி ஐயா. வேறு மாணவர்கள் வேறு யாராவது நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இன்றைய பணியை பற்றி உள்ள அனுபவம் இப்போ ஆளுக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நம்மளோட இந்த தண்ணியை காப்பாற்றணும்னா நம்ம இன்னும் நிறைய நம்ம ஸ்டெப் எடுத்துகிட்டு தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை 500 ரூபா அபராதம்னு சொல்ல முடியாது. நம்ம மக்களை ஒரு ஆர்டர் போட்டால் தான் தடுப்பாங்க. நிப்பாட்டாங்க, காசு போகுதுன்னு சொல்லி தான் நிப்பாட்டுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி தடுக்க முடியும். நம்மளோட தாமிரபரணி தண்ணியை நம்ம மட்டும் பயன்படுத்தி நம்ம அசால்ட்டாக போட நினைக்கிறாரு. நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும். அப்படின்னா நம்மளோட தமிழரும் இந்த அகஸ்தியரும் என்னென்ன வழியில் பின்பற்றுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம கடைப்பிடிச்சு நம்ம தண்ணியை கடைசி யூஸ் பண்ணால் நம்ம ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். இன்னும் ஒரு 10 வருஷம் வரைக்கும் தண்ணி இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்குது. நம்ம தாமிரபரணி ரொம்ப உலகத்தையே நம்ம தாமிரபரணி தண்ணி மட்டும்தான் வற்றா ஜீவனே இன்னும் வரைக்கும் பெயர்பட்டுருக்கு. அதை நம்ம காப்பாற்றி கொண்டு போனால் நம்ம இந்த தண்ணி அழுக்காகாமல் இன்னமும் நம்ம காப்பாற்றி கொண்டு போகணும். அதுக்கு வந்து எல்லாருமே சும்மா இல்லாமல் அதுக்கு ஒரு முடிவெடுத்து தான் நாங்கள் என்எஸ்சி சேர்ந்து இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நாங்களே வந்து இது எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் எங்களோட சேர்ந்து வரணும். அதான் மாணவர்கள் வந்து துணியை அப்புறப்படுத்துறதுல வந்து ரொம்ப தயாராக இருக்காங்க. ஆசிரியர்களாக நாங்கள் தான் வந்து அவர்களை தண்ணீரில் இறக்கி வேலை செய்தால் வேறு ஏதாவது ஆபத்து வந்து விடுமா என்று அவர்களை அனுமதிப்பதில்லை. இப்போ தாமிரபரணி ஆற்றில் வந்து யாரையும் வந்து துணி துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தோம் அந்த துணியை துவைக்காங்க, கெமிக்கல் உள்ள சோப்பை பயன்படுத்துகிறாங்க. எல்லோரும் அதை செய்கிறது கிடையாது. ஒரு சில மக்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. மற்றெல்லாம் குளிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறாங்க. இப்போ யாரும் சோப்பு போடுறது கிடையாது. ஆனால் 1-2 மக்கள் வந்து சோப்பு போட்டிருக்காங்க. அடுத்தது எனது நகரம் எனது பெருமை அப்படிங்கிற ஒரு நம்ம விக்ரம செய்யப்படுறேன். ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு கவர் ஃபுல்லாக ஆற்றுலேயே விட்டு போயிடுறாங்க. இப்போ இதனால் ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த தண்ணி அப்படியே கொய் பிடிச்சாங்க. இப்போ நம்மளில் ஒருத்தராவது இந்த தண்ணி அப்படியே கொய் பிடிக்காமா முடியாது. இப்போ நிறைய இடத்துலலாம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு பிடிக்காங்க. ஆனால் நம்ம தண்ணி வந்து ஃபஸ்ட் ரொம்ப புனிதமாக இருந்துச்சு, தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு புனிதமாக அந்த தண்ணி இப்போ வர வர ரொம்ப இதாகிட்டு இப்போ தண்ணி இப்போ கோரியே குடிக்க முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஆட்டை குடிக்கான கடையில் இப்போ அந்த நிலைமைக்கு வர காரணம் யார்? எல்லோரும் ஒரு விஷயம் யோசித்து பார்த்தா தெரியும். அதுக்கு காரணமே நம்ம தான். நானும் அதில் உண்டு. நம்மன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சோப்பு யூஸ் பண்ணுறோன்னா அந்த சோப்பு கவர் நம்ம எங்கே போடுறோம்? ஆற்றுலேயே போட்டு போயிடும். இப்போ நம்மளோட இறந்த நாள் வருது, வருஷத்துக்கு ஒரு நாள் வருது. பரிகாரம் நம்ம பாவனாசம் பூமியிலேருந்து பண்ணோம். அதை பண்ணும்போது அவங்க ஐயர் வந்து பரிகார துணியெல்லாம் தராங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே ஆற்றுல போட்டு போயிடும். இதுக்கு வந்து நம்ம விக்ரமசிபுரம் நகராட்சின்னு ஒரு மாற்று வழி இருக்குது. நீங்கள் வந்து ஆற்றுல போட வேண்டாம், நாங்கள் அதுக்குள்ள தொட்டி வச்சுருக்கோம், அதில் போட்டுப்போங்க. ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் வந்து தண்ணிலே போட்டு போயிங்க. ஆனால் சில நல்ல உண்டாகிறவர்கள் வந்து அந்த ஆற்றுல இருக்க துணி, சிக்கியிருக்க துணி அதெல்லாம் எடுத்தாங்க. இப்போ துணி இருந்ததுன்னா இப்போ நம்ம குளிச்சுட்டு இல்லை, அந்த துணி வந்து நம்ம காலில் அப்படி சுற்றி இல்லை நம்ம
எல்லாருமே அதனால் தண்ணியில் தண்ணியை போட வேண்டாம்